visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு அந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள செய்யூர் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஸ்ரீ கந்தசாமி கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செய்யூர் ஒரு கடற்கரை பகுதியாகும். பண்டைய நாட்களில் செய்யூருக்கு வளவபுரி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த செய்யூர் ஸ்ரீ கந்தசாமி கோயிலுக்கு வேதாள கணம் புகழ் வேலவர் ஸ்ரீ கந்தசாமி கோயில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோவிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் இருக்கு. பக்தர்கள் 4-5 படி கீழே இறங்கி தான் அந்த கோயிலை சென்று அடையணும். கோயிலுக்குள்ள போகும்போது இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் பல தூண்களை கொண்ட 2 மண்டபங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு எதுவும் தனியா இல்லை. இந்த கோவில் தெற்கு நோக்கிய நுழைவாயில் கொண்ட கோயிலா இருந்தாலும் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி 2 நைவேத்திய பீடம், ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு மயில் வாகனம் காணப்படுறது. மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி காணப்படுறதுன்னு சொன்னேன். மூலஸ்தானம் போற வழியில 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படும். ஒரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல விநாயகரோட விக்கிரகமும், மற்றொரு துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல முருகனோட விக்கிரகமும் காணப்படுறது. மூலஸ்தானத்து பக்கத்திலேயே இன்னொரு நைவேத்திய பீடமும் ஒரு சின்னதா ஒரு மயில் வாகனம் பார்க்க முடியும். மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல மேலும் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த துவாரபாலகர்களுக்கு சுஜனன் சுவீரன் அப்படின்னு பேரு. இந்த துவாரபாலகர்கள் விக்கிரகத்தோட பக்கத்திலேயே ஒரு கிழக்கு நோக்கிய விநாயகர் விக்கிரமும் வச்சிருக்கா. இந்த கோவிலோட கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ கந்தசுவாமி நின்ற கோலத்துல ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தேவசேனாவோட காணப்படுறார். அவரோட கோஷ்டத்தை சுத்தி நிருத்த ஸ்கந்தர், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பிரம்மசாஸ்தா, ஸ்ரீ பாலஸ்கந்தர், ஸ்ரீ சிவகுருநாதர், ஸ்ரீ புலிந்தர் மற்றும் சண்டிகேஸ்வரரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இந்த கோவிலோட உற்சவரான ஸ்ரீ சண்முகரோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை தெற்கு நோக்கிய ஒரு சன்னதியில வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ குகசூரியன் இவாளோட மேற்கு நோக்கிய விக்கிரகங்களை காண முடியும். இங்க ஸ்ரீ கந்தசாமி ஆகிய முருகன் சூரன் மற்றும் அவரோட பையனான ஸ்ரீ இரணியேஸ்வரனை கொன்று பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளானார். அதனால இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அவர் இங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சோமநாதர், அந்த சிவலிங்கம் தான் சோமநாதர். அவர் கிழக்கு நோக்கி காட்சி எடுக்கிறார். அவரை முருகன் வழிபட்டார். சோமநாதர் சன்னதி உள்ளே அம்பாளான பார்வதிக்கு நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி ஒரு விக்கிரகம் காணப்படுறது. இந்த கிழக்கு நோக்கிய சோமநாதர் சன்னதிக்கு 2 பக்கத்திலையும் ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட சன்னதியை பார்க்கலாம். அதே மாதிரி சோமநாதர் சன்னதியை நோக்கி ஒரு நந்தி வாகனமும் ஒரு நைவேத்திய பீடத்தையும் வச்சிருக்கா. வெளிப்பிரகாரத்துல நம்ம சுத்திட்டு வந்தா அங்க பிரதான கணபதிக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோவில்ல பிரதான கணபதி ரொம்ப விசேஷமானவர். இந்த கோவில்ல 27 பூத கடங்களையும் கோவிலோட உட்புற செவுத்துல அங்க பதிச்சு வச்சிருக்கா. இந்த 27 பூதகணங்கள் 27 நட்சத்திரத்தை குறிக்கும். அதாவது ஸ்ரீ நாகாயுதபாணி பூத வேதாளம் அஸ்வினியையும், ஸ்ரீ வஜ்ரதாரி பூத வேதாளம் பரணியையும், ஸ்ரீ வைராகிய வேதாளம் கார்த்திகையும், ஸ்ரீ கட்கதாரி வேதாளம் ரோஹிணியையும், ஸ்ரீ ஞான வேதாளம் மிருகசீரசத்தையும், ஸ்ரீ தோமார வேதாளம் திருவாதிரையும், ஸ்ரீ வக்ரதானத்த வேதாளம் புனர்பூசத்தையும், ஸ்ரீ விசால நேத்திர வேதாளம் பூசத்தையும், ஸ்ரீ ஆனந்த பைரவ வபக்த வேதாளம் ஆயில்யத்தையும், ஸ்ரீ ஞானஸ்கந்த வேதாளம் மகத்தையும், ஸ்ரீ தர்மாங்கர பூத வேதாளம் பூரத்தையும், ஸ்ரீ வீரபாகு சேவக வேதாளம் உத்திரத்தையும், ஸ்ரீ சூர பத்மநாப சுவாம வேதாளம் ஹஸ்தத்தையும், ஸ்ரீ தாரக சூராம்ச வேதாளம் சித்திரையையும், ஸ்ரீ அனந்த குஹ பக்த வேதாளம் சுவாதியையும், ஸ்ரீ சூரபுன வேதாளம் விசாகத்தையும், ஸ்ரீ சந்தகோப வேதாளம் அனுஷத்தையும், ஸ்ரீ சிங்கமுக சூராம்ச வேதாளம் கேட்டையும், ஸ்ரீ பராக்கிரம வேதாளம் மூலத்தையும், ஸ்ரீ மதோதர வேதாளம் பூராடத்தையும், ஸ்ரீ ஊர்துவ சிகாபடி வேதாளம் உத்ராடத்தையும், ஸ்ரீ கதாபாணி வேதாளம் திருவோணத்தையும், ஸ்ரீ சக்கரபாணி வேதாளம் அவிட்டத்தையும், ஸ்ரீ பெருந்த வேதாளம் சதயத்தையும், ஸ்ரீ கோர ரூப வேதாளம் பூரட்டாதியையும், ஸ்ரீ குரு பைரவ சேவக வேதாளம் உத்திரட்டாதியையும், ஸ்ரீ குரோதன பைரவ பக்த வேதாளம் ரேவதியையும் குறிக்கும். இதுதான் இங்க காணப்படும் 27 பூத கணங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களாகும். இந்த கோவிலோட கிழக்கு நோக்கிய பிரதான கணபதி சன்னதி பக்கத்திலேயே நாக தேவதைகள் விக்கிரகங்களை பார்க்க முடியும்.
அதே மாதிரி கோவிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு அலங்கார மண்டபம் தனியா இருக்கு. அந்த மண்டபத்துள்ள ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தேவசேனாவோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல தனியா ஒரு நவக்கிரக சன்னதியும் கட்டியிருக்கான். இந்த கோவிலோட தெற்கு நோக்கிய நுழைவாயில் இருக்கு அப்படின்னா அது பக்கத்திலேயே இங்க வந்து கிழக்கு நோக்கிய ஸ்ரீ சுவாமி ஐயப்பனோட சன்னதி இருக்கு. இது ரொம்ப விசேஷமான சன்னதி. இந்த செய்யூர் கந்தசாமி கோயிலுக்குன்னு சில தனி சிறப்புகள் உண்டு. என்னென்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோவில் வந்து 10ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர்களால கட்டப்பட்டது. இந்த கோயில் ஒண்ணுதான் தட்சிணாமூர்த்திக்கு வந்து சன்னதியே கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 3 கந்தசாமி கோயில் இருக்கு. 3 கந்தசாமி கோயில். ஒண்ணு வந்து ஜார்ஜ் டவுன் மண்ணடியில இருக்கிற கந்தசாமி கோயில். அடுத்தது வந்து திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற கந்தசாமி கோயில். அடுத்தது இதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர்ல அமைஞ்ச கோயில். ஆனா இந்த ஒரு கோயில்ல தான் 27 பூதகணங்களோட ஸ்ரீ கந்தசாமியும் காணப்படுறார். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அது. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.